சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. ஒரு படம் நல்லா இருந்தாலும் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்றதை விட நல்லா இல்லைன்னு சொல்றது ஒரு மேதாவித்தனமா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீ வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க சொல்லிருக்காரு. சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றது. படம் எடுத்துருக்காங்களாமா. இந்த படத்தை பத்தி பார்க்கும்போது அப்படி வந்தாங்களாமா. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஷோ நடந்துட்டு இருக்கிற இன்டர்வெல்லையே உடனே மெசேஜ்கள்லாம் அனுப்பிச்சு கோடிக்கணக்காக செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. அது உங்களுடைய உரிமை. ஒரு படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு சொல்றது உங்க உரிமை. ஏன்னா நீங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறீங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அது ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு சொல்லலாம். ஏன்னா இதுல என்ன ஆச்சுன்னா, பல பேருடைய உழைப்பு பல பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது இருக்குது, முதலீடு இருக்குது. அதை நீங்க ஒரு சின்ன விஷயத்துல இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு படம் நல்லா இருந்தாலும் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்றதை விட நல்லா இல்லைன்னு சொல்றது ஒரு மேதாவித்தனமா நினைச்சிட்டு இருக்கீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பதான் நம்ம ஒரு பெரிய பிஸ்தா அப்படிங்கிற மாதிரி. அதான் பாராட்டுனா ஒண்ணுமே இல்லை, நல்லா இல்லைன்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு வேற எங்கேயோ இருக்குமாமா. அப்படி ஒரு நினைப்புலயே மட்டம் தட்டப்படுற படங்கள் நிறைய இருக்கு. தயவு செய்து பண்ணாதீங்க. சரியான விமர்சனத்தை பண்ணுங்க. தம்பி விஷால் சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் கழிச்சு பண்ணுங்க. அதுதான் என்னுடைய உங்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னசென்ஸ், இந்த மாதிரி ஒரு அன்அஸ்யூமிங் இன்னசென்ட் பர்சன். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன். இஸ் சோ இன்னசென்ட். எப்படி தெரியுமா, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு ஷார்ட்ல நின்னோம்னா அப்படி பார்ப்பாரு அண்ணன் எங்களை. ஏய் விவேக்கிக்கவா, எந்த ஓ ஷர்ட் எதை விட நல்லா இருக்கு அண்ணே, இதானே காஸ்டியூமர் கொடுத்தாரு. அப்படி இல்லடா, அந்த ஹீரோடா, நீ எதை விட நல்லா இருந்தீங்களா, ஏய் எந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதை நான் சொல்ல முடியும். அது இங்கிலீஷ்ல எஸ்ல தமிழ்ல சொன்னா உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. அதை சொல்லிடுவாரு உடனே. அண்ணே இப்ப என்ன நினைச்சு ஜஸ்ட் கிட்டிங் யூ பேபி அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுவும் விமர்சனம் பேசுற டோன் ஒண்ணு இருக்கு சார். தானு சார் உங்ககிட்ட என்ன சொல்றேன், அது விமர்சனம் பண்ணிக்கிற ஒரு டோன் இருக்கு. அந்த டோன்ல ஒரு கண்ணியம் இருக்கணும். அந்த விமர்சனம் பண்ற டோன்ல ஒரு கண்ணியம் இருக்கணும். படம் எடுத்துருக்காங்களாமா. இந்த படத்தை பத்தி பார்க்கும்போது அப்படி வந்தாங்களாமா, அந்த மாதிரி போயிடுது. ஸோ அப்படி இல்லாம கௌரவமா கண்ணியமாக படத்தை விமர்சனம் செய்யுங்க. இந்த படத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடையவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் நினைச்சேன், சிவாஜி சார் இருந்தா தாடி பார்த்து என்னடா எனக்கு போட்டியான்னு கேட்டுப்பாங்க. அவருக்கு போட்டி அவர் இருக்கும்போது வேலை இல்லை, இனிமே கூட யாரும் பழக்க முடியாது. படம் எடுக்கிறது எங்களுடைய அது பொறுப்பு, நம்ம கடமை, நம்மளோட வேலை. அது நீங்கள் விமர்சிக்கிறது அது உங்களுடைய வேலை. பட் அது விமர்சனம் செய்கிறது கூட அது எப்படி செய்யணுங்கிறது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் டிஃபர்ஸ். நீ வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க சொல்லிருக்காரு. சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றது அதே விஷயம் தான். பட் அது எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஸோ அதை கம்யூனிகேட் பண்ணுறதுல ஒரு ராஜா இருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு கொள்ளையே கொடுக்கல. அவன் போகாத கோவில் கிடையாது. எங்கெங்கேயோ அதெல்லாம் பண்ணிட்டு எங்கேயும் கஷ்டப்பட்டு எங்கேயும் கேட்காத கடவுளே கிடையாது. சரி, ரொம்ப ஒரு 20-30 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. அவன் குழந்தை ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவனுக்கு எல்லா அஷ்டாலஜிஸ்டும் கூப்பிட்டான். எல்லா கூப்பிட்டு பாருங்க, தெரியும் ஜோஷியம் பாருங்க சொல்லும்போது எல்லாரும் வருடம் சொல்றாங்க, டெஃபினெட்லி ராஜா இவனாலதான் உங்களுக்கு மரணம், இவன் உங்களை சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லி யுனானிமஸா எல்லாரும் சொல்றாங்க. அது அப்படிதான் இருக்கு. கரெக்ட் இல்லையா, இதெல்லாம் உள்ளே போடுங்க, உள்ளே போட்டு இந்த 10 நாள் தலையில எடுத்துங்க அப்படின்னு ராஜா சொன்னாங்க. இன்னொரு ஜோசியக்காரர் வந்தார், பெரிய ஜோசியக்காரர் அவர் ரொம்ப பெரிய ஜோசியக்காரர். அவர்கிட்ட காட்டலாம் சொல்லும்போது அதுக்கெல்லாம் எல்லாம் நடந்ததை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவரு பார்த்தாரு, ராஜா நீ எல்லாம் ராஜாவும் கிடையாது, உன்னை விட 10 மடங்கு பெரிய ராஜாவா இருப்பாங்க, உன்னை விட பேரு புகழ 100 மடங்கு இருப்பான். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னா அவன் குஷ் ஆயிட்டு உங்களுக்கு எந்த வேலை கேளு அப்படின்னு கேட்டான். அந்த ஜோசிகாரங்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்ல வேண்டியமோ அது சொல்லணும்.
அது சொல்லிட்டு இவனால வந்து சாவடிக்கிற இவன் தான் சார் அதை வந்து கேட்கலாம் அவன் எப்படி அவன் ஜாதகம் மாதிரி கேட்கறாம அது சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஸோ வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணுறது கூட ஒரு மனுஷன் ஹர்ட் ஆகாம வார்த்தைகள் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். Hi, please subscribe to Cinema Vignan.